மிஸ்கின் சொன்னதில் வந்து ஆதங்கம் நிறைய இருந்தது. ஒரு இயக்குனராக நல்ல தரமான படங்களை படைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த ஆதங்கம் நியாயமானது தான். அதுக்காக நம்ம போய் ஆடியன்ஸை போய் திட்ட முடியாது. ஏன்னா யாருமே நம்மளை வந்து இப்படி ஒரு படம் எடுன்னு சொல்லி யாருமே சொல்லலை. தமிழக ரசிகர்களும் தமிழக மக்களும் எங்களுக்கு இப்படி ஒரு சினிமாவை தான் நீ எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நம்மக்கிட்ட யாருமே எந்த கோரிக்கையுமே வைக்கலை. நம்ம தான் அவர்களுடைய ரசனையை உயர்த்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரங்கத்தில் இருந்த சினிமாவை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார் பாரதி ராஜா சார். கொண்டு வந்து மக்களுடைய ரசனையை உயர்த்தினார். பாலச்சந்தர் சார் ஃபேமிலி ட்ராமா பண்ணி மக்களுடைய ரசனையை உயர்த்தினார். ஸ்ரீதர் சார் வேற திரைப்படங்களை பண்ணி மேக்கப் இல்லாத நடிகர்களை காண்பித்து, இல்லைன்னா அந்த காலகட்டத்தில் வந்து தூங்கும்போது கூட மேக்கப் போட்டு படுத்திருந்த காலகட்டத்தில் யதார்த்தமான முக அமைப்புகளை சிவாஜி சாரையும் மேக்கப்பை எடுத்துட்டு காமிச்சு பழக்கினார். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயக்குநர்கள் தமிழக மக்களின் ரசனையை உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ரசனையை உயர்த்தியதில் மிக முக்கிய பங்கு பாலாஜிக்கு இருக்கு. அந்த படம் ஓடலன்ற வார்த்தையே தப்பு. அதை பத்தி கன்சிடரே பண்ணக்கூடாது. 50 வருஷம் கழிச்சு கேட்டாலும் சொல்லுவான் வழக்கு என்ற ஒரு திரைப்படம் தமிழ் சினிமாவில் அழிக்க முடியாத ஒரு படம்னு சொல்லி. அதனால அந்த மாதிரியான விமர்சனங்களை நம்ம வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மக்கள் நல்ல படங்கள்ல அது பிடிக்கலன்னு சொன்னா வழக்கு வந்து லிங்குசாமி சொன்ன மாதிரி கமர்ஷியலாவே வெற்றி அடையலைன்னா அப்படின்னா உடனே எடுக்காம இருக்க போறாங்களா? பாலாஜி திரும்பவும் அதே படத்தை தான் எடுப்பார். ஏன்னா நான் அவரை 3 படமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மக்களை குறை சொல்வதோ யாரையுமே குறை சொல்வதோ கூடாது. நம்ம எடுக்கிற படம் யாருக்கு போய் சேரணுமோ அது சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அவர்களுடைய ரசனையும் உயருது. 2வது, ஒரு வழக்கு எண் இன்னும் 100 இந்த மாதிரி யதார்த்தமான படங்களை உருவாக்குவதற்கு பாதை போட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விழாவில் வந்திருந்த அனைவருக்கும் எனது நன்றியும் தெரிவித்து, நந்தா பெரியசாமி தன்னுடைய முயற்சியை நிறுத்தாமல் தொடர வேண்டும் என்று இறைவனை வேண்டி அமர்கிறேன். நன்றி.